ஹலோ மக்களே, நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஷாப்பிங் ஹால் தான் பார்க்க போகிறோம். ஆனால் இந்த ஷாப்பிங் வந்து நான் பண்ணதில்லை. என் ஹஸ்பண்ட் வந்துட்டு தாய்லாந்து போயிட்டு வந்தாங்க. ஸோ அங்கே வந்து சில திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க எனக்கு, தென் பசங்களுக்கு அண்ட் அவங்களுக்கு. ஸோ அதுதான் நான் உங்களுக்கு காட்டலான்ட்டு இருக்கேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். என்ன பார்த்துடலாமா என்ன வாங்கிட்டு வந்திருக்காங்கன்ட்டு. ஆக்சுவலாக எனக்கு எல்லா 4 பேருக்குமே வாங்கினதுனால ரேண்டமாக இப்போ என் கையில் என்ன கிடைக்குதோ அதுதான் நான் எடுத்து காட்ட போகிறேன். சரி வாங்க நம்ம வீடியோ கொடுக்கலாம். ஆக்சுவலாக வந்து தாய்லாண்டில் வந்து ட்ரெஸ்ஸஸ்லாம் நல்லாயிருக்கும், கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கும், ரொம்ப நாள் லைஃப் தரும். ஸோ அதனால் என்னோடய ஹஸ்பண்ட் எப்போ போனாலுமே எனக்கு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்துடுவாங்க. எனக்கு இப்போல்லாம் டைட்டாக பேண்ட்டை போடுறத விட லூஸாக போடுறது, இந்த பலாசோ போடுறது தான் பிடிச்சிருக்கு. ஸோ இந்த வாட்டி நிறைய பலாசோ வாங்கிட்டு வந்திருக்காங்க. இந்த மெட்டீரியலே செம்ம திக்கு மெட்டீரியல். இது கூட ஒரு ஃபுல் அண்ட் டிஷர்ட் போட்டோன்னா வேறு லெவலில் இருக்கும். நான் வாங்கியிருக்க ட்ரெஸ் எல்லாம் நான் வந்துட்டு போட்டு உங்களுக்கு ட்ரை பண்ணுறேன். பட் ஆனால் இந்த வீடியோவில் இல்லை, அது நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். இது ஒரு பேண்ட் வாங்கினாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு இன்னொரு பலாசோ பேண்ட். யூஸ்வலாக இப்போ நான் பேண்ட் வாங்கினாலே அதில் பேக்கெட் தான் ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுறோம். பிகாஸ் வந்துட்டு ஃபோன் கையிலே இருக்கிறதுனால எங்கன்னா போகணுன்னா ஃபோனை போட்டு வண்டி எடுத்துகிட்டு போயிடலாம், இல்லைன்னா அதுக்கு ஒரு பேக் எடுத்துக்கிட்டு அதெல்லாம் கொஞ்சம் அன்னெசரி திங்ஸ். அதனால் நான் இப்போல்லாம் பேக்கெட் வச்ச பேண்ட்டு தான் ப்ரிஃபர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு எனக்கு வந்து இப்போல்லாம் வந்து காட் செட் மேலே கொஞ்சம் க்ரேஸ் அதிகமாகிடுச்சு. ஏன்னு தெரியல, அது ட்ரெண்டுன்றதுனாலையா என்னன்னு தெரியல. ஸோ என்னை புரிஞ்சுக்கிட்டு என் வீட்டுக்கார் வந்து வாங்கிட்டு வந்தார். இது வந்து பிளாக் வித் ப்ரௌன் கலர். இது வந்து டாப். ஆக்சுவலாக பேங்காக்கில் தான் இந்த ஷாப்பிங் தான் நடந்துச்சு. பேங்காக்கில் எப்பவுமே வந்து எல்லா ஷாப்லேயும் வந்து பர்டிகுலர் சைஸஸ்லாம் வச்சுருக்க மாட்டாங்க, ஃப்ரீ சைஸ் தான். ஏன்னா அங்கே மோஸ்ட்லி ட்ரையல் ரூம் இருக்காதா, அதனால் ஃப்ரீ சைஸ் தான் வச்சுருப்பாங்க. இதை வந்துட்டு இந்த மாதிரி கான்செப்ட் வந்து கொஞ்சம் லூஸாக போட்டால் தான் நல்லாயிருக்கும். ஸோ இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அதுக்கு மேட்சான பேண்ட்டு. ஆக்சுவலாக இந்த கான்செப்ட் எனக்கு வந்து ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது வந்து ஒரு சிங்கிள் பீஸ் கவுன். என்னடா இது நைட்டி காமிக்கிறான்னு நினைக்காதீங்க. ஆக்சுவலாக இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நம்ம ஒரு பார்ட்டி வேர் பெல்ட் போட்டோன்னா ட்ரெஸ்ஸோட லுக்கு வந்து வேறு லெவலில் இருக்கும். நான் ஷுவராக இந்த பார்ட்டி வேர் பெல்ட் வாங்கிட்டு நான் உங்களுக்கு இந்த ட்ரெஸ்ஸை வந்து போட்டு காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஆக்சுவலாக இந்த கொரியன் சீரீஸ்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த கேர்ள்ஸ் வந்து சில ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. அதெல்லாம் நான் சும்மா ஸ்க்ரால் பண்ணி பார்த்துட்டே இருப்பேன். பட் ஆனால் வாங்கணும்னு இது வரைக்கும் நினச்சதில்லை. பட் என் ஹஸ்பண்ட்க்கு எப்படி தெரிஞ்சதுன்னு தெரியல, அதே மாதிரி வாங்கிட்டு வந்துட்டார். அதாவது ஷர்ட், காலர் ட்ரெஸ்ஸு ஷர்ட்டு. இது வந்து ஒரு மாதிரி பேஜ் கலரு. இதுக்கு மேட்சாக வந்து பேண்ட்டு, பெல் பாட்டம் பேண்ட்டு. ஆக்சுவலாக இந்த ஷர்ட்டை போட்டு இதை கட்டிங் பண்ணி இந்த பேண்ட்டை போட்டோன்னா வேறு லெவலில் இருக்கும். ஆக்சுவலாக இந்த ட்ரெஸ் கூட ஒரு லாங் செயின் கொடுத்துருக்காங்க, அதையும் நான் லாஸ்ட்டில் காட்டுறேன். அது கூட பேர் பண்ணி போட்டோன்னா சூப்பராக இருக்கும். இது போட்டேன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து காட்டுறேன். பட் இந்த ட்ரெஸ்ஸு போட எப்போ டைம் வரும்னு எனக்கு தெரியல. பட் போடுறப்ப ஷுவராக நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு சில தம்பிங்களும் கூட என் ஹஸ்பண்ட் கூட போயிருந்தாங்க. அந்த தம்பிங்களும் எனக்கு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதில் ஒரு தம்பி வந்து இது வாங்கிட்டு வந்துருக்கு. இது வந்து ஒரு குர்த்தா மாதிரி. இதை வந்து ஜீன்ஸ் போடலாம், இல்லைனா லூஸ் பலாசோ பேண்ட் மாதிரி கூட போடலாம், இல்லை லெகின்ஸ் கூட போடலாம், செமையாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி ஃப்ரீ சைஸ் தாங்க. அங்கே ஒன்று நம்ம லூஸாக போட்டுக்கணும், இல்லைனா வந்து கொஞ்சம் பிக் பண்ணி போட்டுக்கணும். ஆக்சுவலாக இந்த ட்ரெஸ் வந்து லூஸாக போட்டு நல்லா இருக்காது, ஆர்டர் பண்ணி தான் போடணும். Fuiste cerrando para mover. Siempre estoy por saber qué hacer. Siempre estás por apagar mi cielo. Para manzanas, para hacerme cruel. எனக்கு வந்துட்டு ஒரே ஹாப்பி தான். நான் பாக்கெட் Usar ventanas y desaparecer. இந்த
இது இன்னொரு கம்பி வாங்கி Siempre estoy, கவர் லீவ்லாம் siempre estás ahí. இது என்னன்னா இந்த பலாசோலாம் போடுறதுக்கு முன்னாடியே ஜஸ்ட் ஓவர் தையல்னு சொல்லுவாங்க இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டு பிகாஸ் துணி அவ்வளோ சாஃப்டாக இருக்குது அதனால் நம்ம சும்மா டேஸ்ட்டுக்காக போட்டுக்கலாம் வேணும்னா போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த பேக் ஆக்சுவலாக எனக்கு இந்த பேக் ஓகே தான் ரொம்பலாம் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. Fuiste quedando para correr. Siempre estás por saber qué hacer. யூஸ்வலாக என்னோட ப்ரைஸ் வந்து 39 தான். பட் 42 41 சைஸ் டிஃபர் ஆகும். ஸோ நம்ம கரெக்டான சைஸ் சொல்லலாம். ஒரு சைஸ் அதிகமாக சொன்னோம்னா சரி குழந்தைங்களுக்கும் சரி. இதை விட மெயினாக இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்ணுறப்பெல்லாம் எனக்கு அந்த ப்ராடக்ட் வந்து வந்துகிட்டே இருக்கும். அப்போல்லாம் நான் ஃபஸ்ட்டு வாங்கி பார்க்கலான்னு சொல்லி ஆர்டர் பண்ணிட்டேன். 1200 பேவும் பண்ணிட்டேன். ப்ராடக்ட் வீட்டுக்கு வந்த தான் தெரியுது அந்த பொருளை வந்து 1200 ப்ராடக்ட்டுக்கு வந்து ஜஸ்ட் 300 ருபீஸோட ப்ராடக்டை எனக்கு வந்து டெலிவரி பண்ணாங்க. ஸோ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரின்னு விட்டுட்டேன். இதை என் ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னேன். ஸோ அவரை ஞாபகம் வச்சுருந்தாலும் என்னவோ தெரியல. அந்த ஷாப்பிங் போகிறப்ப பார்த்துட்டு வாங்கிட்டு வந்துருக்காங்க. இது என்னதுன்னு தெரியலாம். எல்லோரும் இந்த புக்கு தானே நினைக்கிறீங்க. பட் ஆனால் இது புக்கு கிடையாது. இது வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் மேக்கப் கிட். நம்ம எங்கேனாச்சும் போகிறோன்னா தனித்தனியாக எடுக்கணும்ல. லிப்ஸ்டிக்கு ஐலைனர்லாம் விட்டுருங்க. கான்டோர், ஃபவுண்டேஷன், ஹைலைட்டர், ப்ளஷ்ஷஸ் இந்த மாதிரி தனித்தனியாக எடுக்கணும். அதுக்கு பதிலாக இது எல்லாமே ஒரே கிட்டில் வந்துடும். நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வந்து ஐ ஷேடோஸ் தான். இது வந்து பிளெயின் நியூட் கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் ஒரு ஷிம்மரி மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதுவுமே ஐ ஷேடோஸ் தான். இது எல்லாமே நியூட் கலர்ஸ் தான். எதுவுமே வந்து கலர் கலராக கொடுக்காம மாடரேட்டாக எல்லா ட்ரெஸ்க்குமே மேட்ச் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து லிப்ஸ்டிக் வந்து 24 கலர்ஸ் இருக்குது. எனக்கு இதை யூஸ் பண்ணவே மனசு வரலங்க. அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. நான் யூஸ் பண்ணுவேனாலும் தெரியல. தென் இது வந்து ஹைலைட்டர்ஸ், ப்ளஷ்ஷு, கான்டோர் ஃபவுண்டேஷன் எல்லாமே இருக்குது. செம்மையாக இருக்குல்ல. இதுதான் அந்த நான் ஏமாந்த ப்ராடக்ட்னு சொன்னேன்ல, அந்த ப்ராடக்ட் இதுதான். என்னோட ஹஸ்பண்ட் வந்து கரெக்டாக எனக்கு வந்து என்னோட எனக்கான ஷாப்பிங் தான். இதுக்கப்புறம் வந்து நான் கிட்ஸ்க்கானது ஃபஸ்ட் என் டாட்டர்ஸை போயிருந்தாமா. இது வந்துட்டு ராங் பர்சன் சொல்லுவாங்க ஆக்சுவலாக. அது மாதிரி ஒன்று வாங்கிட்டு ஒரு மாதிரி டக்கு மாதிரி இருக்கும். போட்டால் தெரியுது அவங்களுக்கு. பின்னாடி வந்து கால் குடியாக இருக்குன்ட்டு செம்ம சாஃப்ட் மெட்டீரியல். உடம்புல போட்டோன்னா அவ்வளோ நைஸாக இருக்கும். செம்மையாக இருக்கும். இது ஒன்று வாங்கிட்டு வந்துருக்காரு. ஒரு ஃப்ராக் கிடையாது, ஸ்கர்ட்டு. ஆக்சுவலாக என் பசங்களுக்கு வந்து அனிமல்ஸ் பைத்தியம். எனக்கு அனிமல்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். என் பசங்களுக்கு க்யூட்டாக இருக்குல்ல. காலையில் தான் பார்த்தா. காலையில் பார்த்தோன்னே எல்லா ட்ரெஸ்ஸுமே என் பையனுக்கு அதெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. பட் என் பொண்ணுக்கு பசங்களுக்காக பார்த்து பார்த்து Siempre estoy, siempre estás ahí. Y me fui corriendo para volver. அவ்வளோதான். என்னோட பொண்ணோட ஷாப்பிங் அவ்வளோதான். இது தவிர்த்து கொஞ்சம் ஆக்சசரிஸ்லாம் வாங்கிட்டாரு. அதை நான் லாஸ்ட்டில் பார்த்தேன். இப்போ பையனுக்கு என்ன வாங்கிட்டு வந்தாங்க. எனக்கு வந்து ஒரு ஜீன்ஸ் ட்ரவுசர், தென் நார்மல் ட்ரவுசர், தென் இது ட்ரவுசர். இது 3 ட்ரவுசர் வாங்கிட்டு வந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு
வந்து ஒரு கான்செப்ட். நான் சொன்னேன்ல ஒரு மாதிரி அனிமல்ஸ் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதனால் பாண்டா பிரிண்ட் வச்சு வாங்கிட்டு வந்தார். இது டாப்பு, இது பேண்ட். இந்த மெட்டீரியலுமே செம்ம சாஃப்ட் மெட்டீரியல். ஆக்சுவலாக குளிர் தெரியாமல் இருக்கும்ல அந்த மாதிரி மெட்டீரியல் வாங்கிட்டு வந்திருக்காரு. பட் நார்மல் யூஸ்க்குமே போடலாம். இது ஒன்று. நெக்ஸ்ட் வந்துட்டு ஷர்ட்ஸ் வாங்கிட்டு ஆக்சுவலாக என்னென்னா நிறைய அப்பப்போ என் ஹஸ்பண்ட் ஷாப் பண்ணி தருவாங்க. அவங்க குழந்தைக்காக வாங்குற ஷர்ட் எதுவுமே இது வரைக்கும் ஃபேடே ஆனது கிடையாது, கிழிஞ்சதும் கிடையாது. இதை தவிர்த்து அவருக்கு வந்து ஷூ ஸ்லிப்பர் இதில் வந்து லைட் எரியும். தென் இந்த மாதிரி ஏதாவது நோட் பண்ணியிருக்கீங்களா? இது டைப் பண்ணுறது யூஸ் பண்ணுறது ஷூவில். நான் இது வரைக்குமே பார்த்ததில்லை, இப்போ தான் பார்த்துருக்கேன். பட் சின்னது வாங்கினா எங்கே பத்தாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பெருசாக தான் வாங்கிட்டு வருவாங்க. இந்த மாதிரி பாக்ஸ் எனக்கு பிடிப்பாங்க. அவங்க பையனுக்கு மட்டும் வாங்கிட்டு வந்துருக்காரு. இதுவுமே நெக்ஸ்ட் இயர் தான் என் பையன் போட முடியும். பெருசு தான் இருக்குது. 31 இருக்குது. என்னோடய பையனுக்கு வந்து ஒரு 27 அப்படி தான் இருக்குது. பட் இது 30 தூக்கி வச்சு போட்டுக்கான்னு சொல்லிட்டு அவ்வளோதான் என் பையனோட ஷாப்பிங். இப்போ வந்து ஆக்சசரிஸ் என்ன வாங்கிட்டு வந்துருக்காங்க பார்க்கலாம். நான் இப்போ ஒரு டக் ட்ரெஸ் மாட்டினால அது வந்துட்டு ஹேர் பேண்ட் வாங்கிட்டு வந்துருக்காங்க. கிரே கலர் இதில் என்ன வேடிக்கைன்னா அது முடி வளர்ந்து போகிறதுனா ஏதோ ஒரு ஆயிரும். ஆனால் நான் வாங்கிட்டு வந்துருக்கேன். பன்னி மாதிரி ஆட் ஆக்சுவலாக இது நானே போடலாம். கொஞ்சம் நல்லா இருந்தால் நானும் போட்டுப்பேன். இதாக எனக்கும் வாங்கல இல்லை நான் சண்டை போடுவேன்னு சொல்லிட்டு ஆக்சசரிஸ் வந்து எனக்கும் கொஞ்சம் 2 பண்ணேன். அப்புறம் வந்துட்டு இந்த ஒரு பேண்ட் வாங்கினேன். ஆக்சுவலாக இந்த பேண்டுமே மக்கள் என்ன செய்யுங்க அப்படின்னு கேட்டால் அது ஓப்பன் பண்ணி காட்டுறது. இது ஆக்சுவலாக வந்துட்டு ரொம்ப வருஷம் மாதிரி 2 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது நான் ஸ்கூல் படிக்கிறப்ப இங்கே இருந்துச்சு ட்ரெண்டாக. அதுக்கப்புறம் போயிடுச்சு. அகைன் இப்போ திரும்ப யூஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு போனி டைல் போட்டு இந்த பேண்டை போட்டுலாம் சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். நான் வந்து ஒரு ட்ரெஸ் ஒரு செயின் கொடுத்தாங்க. ட்ரெஸ்ஸை போட்டு ஸோ இதில் தான் ஜஸ்ட் அவங்க ரொம்ப நாங்கள் ஒரு 4 டிஷர்ட் தான் வாங்கியிருக்காங்க. இந்த வாட்டி தான் அவருக்காக ஷாப் பண்ணியிருக்காரு. எப்பவுமே அவருக்காக ஷாப் பண்ண மாட்டார், வீட்டுக்கு தான் வாங்கிட்டு வருவார். இந்த வாட்டி அவருக்காக வாங்கிட்டு வந்துருக்காரு. டிஷர்ட்டு, ஷார்ட்ஸு, தென் இன்னொரு டிஷர்ட் ஒயிட் கலர். மெட்டீரியல் வேறு லெவலுக்கு இருக்குங்க. டிஷர்ட் அவ்வளோதான். இவ்வளோதான் வந்துட்டு பேங்காக்லேருந்து வாங்கிட்டு வந்துருக்காங்க. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். தயவுசெய்து வந்து வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. உங்களோட சப்போர்ட் வந்து எனக்கு ரொம்ப முக்கியம். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் என் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் பாய். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.